மிஷ்கினோட குரல்ல பட்டி தொட்டி எல்லாம் ஹிட்டான பாடல்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆர்ஆர்ஓ ஆரிரோ. 2011ல யுத்தம் செய் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு எமோஷனலான தாலாட்டு வகை பாடல். இந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டது கதிர். திகிலூட்டக்கூடிய ஒரு த்ரில்லர் படமான யுத்தம் செய்யல இப்படி ஒரு பாட்டு வந்தது மனசுக்கு கொஞ்சம் இதமா இருந்துச்சு. குழந்தையோட கருணை உணர்வை தழுவக்கூடிய இந்த பாடல்ல மிஷ்கின் தன்னோட நெஞ்ச முருகக்கூடிய குரல்ல பாடியிருப்பாரு. ஒரு வாட்டி இந்த பாடலை உங்களோட குழந்தைகள் கூட கேட்டு பாருங்க, மனசு கண்டிப்பா உருகி போயிருவீங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அம்மாடி ஆத்தாடி. 2013ல துள்ளி விளையாடு அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல வந்த இந்த பாட்டை மிஷ்கினே எழுதி பாடியிருப்பாரு. அவரோட குரல்ல இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு. இந்த பாட்டுக்கு பரத்வாஜ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. துள்ளி விளையாடு படத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மெலோடி பாட்டு இது. கிராமத்து அழகு மற்றும் அம்மாவோட பாசத்தை சூப்பராகவே காமிச்சிருப்பாரு மிஷ்கின். ஏன்னா அவர் ஒவ்வொரு வரிகளையும் பார்த்து பார்த்து எழுதி அத அவரோட குரல்ல நம்ம அப்படியே மெய்மறந்து போற அளவுக்கு பாடி வச்சிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வெள்ளைக்கார ராணி. 2015ல வெளியான கள்ளு படம் அப்படின்ற படத்துல வெளியான பாட்டு தான் இது. 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. இருந்தாலும் இந்த பாட்டுக்கு இப்ப வரைக்கும் நீங்க குத்தாட்டம் போடலாம். இந்த படத்துல வந்த ஒரு ஐட்டம் சாங் தான் இது. இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்த் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. அவரோட இசையில ரொம்பவே புதுமையா இந்த பாடல் இருந்துச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? மிஷ்கினோட குரல் தான். இந்த பாட்டை வேற லெவல் வைப்ல பாடியிருப்பாரு. அப்பவே இந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆயிருந்துச்சு. இந்த பாட்டை நிறைய பேர் கேட்கல அப்படின்னு சொல்றீங்க. சோ மறக்காம இன்னைக்கு போய் இந்த பாட்டை கேட்டுருங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குடி வாழ்த்து. என்னடா குடி வாழ்த்து அப்படி ஒரு பாட்டு இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்கு. 2012ஆம் ஆண்டு வெளியான முகமூடி படத்துல தான் இந்த பாட்டு வரும். இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்களுக்கு வாழ்த்து பாட்டு இருந்து கேட்டிருப்பீங்க. ஆனா குடிக்கிறதுக்கு ஒரு வாழ்த்து பாட்டு இருக்கு அப்படின்னா இதுதான் பெர்ஃபெக்டா இருக்கும். சூப்பர் ஹீரோ தளத்துல அமைஞ்ச இந்த படம் ஓரளவுக்கு சுமாரான படமாவே இருந்தாலும் இந்த பாட்டு சும்மா பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு கிரிஷ்குமார் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த படத்துல வந்த எல்லா பாட்டுமே ஹிட் தான். இருந்தாலுமே இந்த குடி வாழ்த்துக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே உண்டு. இந்த பாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிரிக்கும் அப்படியே பொருத்தமா இருக்கும் இந்த சொசைட்டிக்கு. அதுவும் முக்கியமா குடிக்கிறவங்களுக்கு. குடிமக்களோட வாழ்க்கையை பத்தி இப்படி ஒரு பார்வை இருக்கா அப்படின்னு அப்போதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு மிக முக்கிய காரணமே மிஷ்கின் தான். அவர் பாடின இந்த பாட்டை இப்ப கேட்டாலும் மஜாவா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கண்ணதாசன் காரக்குடி. குடி வாழ்த்து அது 2012ல தான் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி குடிக்கு வாழ்த்து பாடலா இருந்தது இதுதான். 2008ல அஞ்சாதே படத்துல இந்த பாட்டு வரும். இப்போ வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட்டான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன் குடிக்காதவங்க கூட இந்த பாட்டை கேட்டா கண்டிப்பா வைப் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த பாடலோட வரிகள் தொடங்கி மிஷ்கினோட குரல் வரைக்கும் நம்மள அப்படியே மெய்சிலிருக்க வச்சுச்சு. இந்த படத்துக்கு சத்யன் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த பாட்டை மிஷ்கினே எழுதி பாடியிருக்காரு. உண்மையாவே மிஷ்கின் அப்படின்றவரு ஒரு லெஜெண்ட் அப்படின்றதுக்கு இந்த பாடல்கள் எல்லாமே ஒரு சான்றுன்னு சொல்லலாம். ஏன்னா படங்கள்லயும் வித்தியாசமான கதைகள் வித்தியாசமான ஆங்கிள் எல்லாம் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன் ஒரு பேய கூட தேவதையா காமிச்ச ஒரே ஒரு புகழ் மிஷ்கினுக்கு தான். கேமரா கதைகள் மூலமா மட்டும் இல்ல, தன்னோட குரல்லையும் இசையிலையும் கூட ஒரு வித்தியாசத்தை காட்டுவேன் அப்படின்னு மிஷ்கின் குரல்ல வெளியான எல்லா பாடல்களும் தாறுமாறு ஹிட் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.